ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்தியா vs ஜிம்பாப்வே சீரிஸ் வந்து இன்னையில வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் இந்தியன் சைடு தான் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டோம் vs ஜிம்பாப்வே கூட. இது செகண்ட் லாஸ் இன் அகெயின்ஸ்ட் ஜிம்பாப்வேன்னு நினைக்கிறேன். பட் வந்து இது ஒரு ஒரு ஆஃப் மேட்ச் தான். பட் மற்றபடி நம்ம கண்டிப்பாக எனக்கு இன்னும் நம்ம சீரிஸ் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் இருக்குது. அதுக்குள்ளே சில பேர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து 2014 ஸ்ரீலங்கா மாதிரி ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஹேய், அது இன்னும் இது வேர்ல்ட் கப் ஆடின டீமே கிடையாது. அவங்கெல்லாம் யாருமே வரவே இல்லை. இன்னும் அங்கே ஒரு பக்காவான ஒரு 11 இருக்குது. என்னை கேட்டால் இந்த 11 ஒரு பக்காவான 11 தான். ஏன்னா கில் இருக்கார், கைக்வாட் இருக்கார், ரிங்கு சிங் இருக்கார், ஆவேஷ் கான் இருக்கார், ரவி பிஷ்ணு இருக்கார். ஸோ நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இதில் கூட இருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜெட்லாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வந்தப்போ ஒரு பிச்சை இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஆப்ட் ஆகி அவங்க கண்டிப்பாக எடுத்து கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச், ஒரு 115 தான் அடித்தாங்க ஜிம்பாப்வே. நான் 115 அடித்தப்போ கண்டிப்பாக நான் இந்தியா வின் பண்ணியிருந்தான் நினச்சேன். பட் வந்து அப்படியே அகெயின்ஸ்டாக நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 22-4 ரெடியூஸ் ஆகிட்டாங்க இந்தியா. அதுக்கப்புறம் அவங்களால பெருசாக எந்திரிச்சு வரவே முடியலை. கில்லும் அவர் யார், வாஷிங்டன் சுந்தர் மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணாங்க. ஆனால் பட் அவங்க 2 பேரால் மட்டும் அந்த ஒரு புல் பேக் பண்ணி கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் இவங்க பவுலிங்கில் ரவி பிஷ்ணோய் சூப்பராக போட்டார். 4 overs 13 for 4 wickets. நிறையா சரியான கூகுளிஸு, லெக் ஸ்பின் எல்லாமே நல்லா போட்டார். அவங்களால பிக் பண்ணவே முடியலை ரவி பிஷ்ணோயை. இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இருந்து கூட ஒரு நல்ல சப்போர்ட்டு, 2 wickets நல்லா இருந்துச்சு. அது ஆனால் அவங்க பேட்டிங்கில் எல்லாருமே ஒரு 20 அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. 115, ராஜா ஒரு 17, அப்புறம் ஓப்பனர் ஒரு மெதாவெட், அவர் ஒரு மெதாவெட் வந்து கீழே ஆடனார் நினைக்கிறேன், 21. அந்த மாதிரி சின்னதாக தட்டியே கொண்டு வந்துட்டாங்க அவங்க 115. யாருமே ஒரு 30+ கூட அடிக்கல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டீம் எஃபர்ட் ஃப்ரம் ஜிம்பாப்வே. மேன் ஆஃப் த மேட்ச் ராஜாவோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆஃப் ஸ்பின் நல்லா போட்டார். ஒரு கேப்டன்ஸ் பிளானோட வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஃபீல்டிங் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லாஸ்ட் ஓவர்ஸில் கூட நிறையா ஒரு கேம்பிள் ஒரு சூப்பராக ஸ்டாப் பண்ணார் ஒரு பவுண்ட்ரியை. ஸோ ஓவரால் ஒரு குட் கிரிக்கெட் ஃப்ரம் ஜிம்பாப்வே. அவங்க பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் எல்லா டைமும் இந்தியன் பேட்டிங் இதே மாதிரி இருக்காது. எல்லா டைமும் கில் இப்படி நிற்க மாட்டார், எல்லா டைமும் கைக்வாட் இப்படி நிற்க மாட்டார். எஸ்பெஷலி ரிங்கு சிங் இந்த மாதிரிலாம் நிற்க மாட்டார். இந்தியாவுக்கு 3 டெபியூட்டன் இன்னைக்கு T20 இன்டர்நேஷ்னல்ஸில். ஆக்சுவலாக துருவ் ஜுரேல் அண்ட் அபிஷேக் சர்மா அண்ட் இன்னொரு ஆள் யார், துருவ் ஜுரேல், அபிஷேக் சர்மா, ரயான் பராக். இவங்க 3 பேர் தான் இன்றைக்கி டெபியூட்டன்ட்ஸு. அதில் அபிஷேக் சர்மா அதிரடியாக தான் ஆரம்பித்தார். அதிரடியான அவர் அடிக்க போயிட்டார் ஃபஸ்ட்டு ஓவரில். அதுதான் அவரோட ரோலு, அதுதான் அவருக்கு வந்து இந்த பிளேஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு டீமில். ஸோ கண்டிப்பாக அவர் அதே மாதிரி தான் விளாடுவார் அடுத்தடுத்த மேட்சஸ்லேயும். 10 மேட்ச் அந்த மாதிரி விளாட்றப்போ ஒரு 3 மேட்ச் அவுட் ஆக தான் செய்வாங்க. அதுக்கெலாம் நம்ம அந்த இன்டென்ட்டு, அந்த ஒரு அக்ரெசிவ் பிளேயை விட்டு கொடுத்துட்டா அவரை எது இங்கே கொண்டு வந்து சேர்த்துச்சோ அதுவே அவர் இல்லைன்னா அவருக்கு டீமில் சஸ்டைன் பண்ண முடியாது. ஸோ வி வில் எக்ஸ்பெக்ட் மோர் இன்னிங்ஸ் லைக் திஸ் ஃப்ரம் அபிஷேக் சர்மா இன் நெக்ஸ்ட் மேட்சஸ். நாளைக்கே ஒரு மேட்ச் இருக்குது. இன்னைக்கு ஒரு மேட்ச்சு, நாளைக்கு ஒரு மேட்ச்சு. அது ரொம்ப ஒரு டைட் ஸ்கெடியூலாக போட்டிருக்காங்க. பட் ஏன்னு புரியல. ஆக்சுவலாக அந்த ஸ்குவாடில் சாம்சன், ஜெய்ஸ்வால், தூபேலாம் இருக்க வேண்டியது. பட் வந்து அவங்க இந்தியா வின்னை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே வர முடியலை. அந்த ஒரு மீம் இருக்குமே, ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே முங்கிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி அங்கே நம்ம ஆட்கள் இங்கே முங்கிட்டு இருக்காங்கன்னு அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி வந்து இந்தியா போகாது. ஏன்னா ஸ்ரீலங்கா கிட்ட அடுத்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸே அவங்க எதுலேயுமே ஆடல. டப்புன்னு அவங்கள கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆட வச்சதுனால தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் இங்கே வந்து இந்தியாவில் அப்படி இல்லை. நல்ல பேக்கப் பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர்ஸ் உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐபிஎல்லே அவங்களுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் தான். பட் இருந்தாலுமே நிறையா அவங்க கிரிக்கெட், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டே இருக்காங்க. நிறைய லீக்ஸ் இருக்குது. நிறையா அவங்க உத்தரப்பிரதேஷ் லீக், தமிழ்நாடு ப்ரீமியர் லீகு, மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீக், அந்த மாதிரி நிறையா லீக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து அந்த மாதிரிலாம் போகாது. பட் இன்னும் நம்மளோட மெயின் பிளேயர்ஸ் யாருமே வரல. ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும். ஸோ இந்த பாகிஸ்தான் பாய்ஸ்லாம் அதுக்குள்ளே இவங்கெல்லாம் ஏதோ இது பண்ண மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸ்டில் இந்தியா வில் கம் பேக் இன் டுமாரோஸ் மேட்ச். பட் என்ன சொல்கிறதுனா, ஒரு இந்தியா ஒரு லெத்தார்ஜிக்காக எடுத்துட்டாங்களோ ஜிம்பாப்வேவெல்லாம் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்கலாம் தெரில. யாருமே ஒரு பெரிய பேட்டிங்கில் ஒரு ரெஸ்பான்சிபிளாக கில்லை தவிர வேறு யாரும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. வாஷிங்டன் கிட்ட ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலமையில இருந்துட்டார் அவர். ஏன்னா
ஒரு 7 விக்கெட்ஸ் 8 விக்கெட்ஸ் இருந்தால் கூட அந்த பவுலர்ஸை நம்பி ஒரு பால் அவர் ஸ்ட்ரைக் கொடுத்துருவார். பட் கடைசி விக்கெட்டு 9th விக்கெட்டு தான் இருந்துச்சு அவருக்கு ஒரு லாஸ்ட் 3 ஓவர்ஸில் நினைக்கிறேன். அதனால் அவரால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். இல்லைனா அவர் கண்டிப்பாக மேபி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மேன் ஆஃப் த மேட்ச் ராசா, கேப்டனு 3 விக்கெட்ஸு, பேட்டிங்கில் ஒரு 17 ரன்னு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நம்மளை கொஞ்சம் ஆட்டி பார்த்துட்டாரு இந்த மேட்ச்சில். பட் அதான் நான் சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஆஃப் மேட்ச் தான். இதில் நம்ம பெருசாக பயப்படுறதுக்கோ இல்லை வந்து ஐயோ ரொம்பவே கூட தோத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் அதான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் எந்த டீமுனாலும் என்றைக்குனாலும் தோக்கடிக்க முடியும். அதுதான் கிரிக்கெட்டு, அதுதான் கிரிக்கெட்டோட ஒரு அழகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கென்யா செமிஃபைனல் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பிஎன்ஜி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீமுக்கு டஃப் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அது ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் இந்தியன் சைட் தான். நம்ம வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஆடின 11 கொண்டு போய் அங்கே தோற்றுருந்தா தான் நம்ம ஒரு வருத்தப்படணும். பட் இது வேர்ல்ட் கப் ஆடின 11 வேர்ல்ட் கப் ஆடின 11 தான் நம்மளோட ஒரிஜினல் 11. ஸ்டில் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த 5 மேட்ச் சீரீஸை நம்ம தான் வின் பண்ணுவோம். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸ்டில் ஸோ நாளைக்கு மேட்ச்சில் நம்ம திரும்ப கம்பேக் கொடுப்போம்னு ஒரு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல ஸ்லோ பால்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வாஷிங்டனுக்கு நிறையா ஸ்லோ பால் யூஸ் பண்ணி அவர் கொஞ்சம் பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் முசர்பானிலாம் கொஞ்சம் பேஸ் போட்டு ஹார்ட் லென்த்தில் கொஞ்சம் அவரை கண்டெயின் பண்ணிட்டாரு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் ஜிம்பாப்வே இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். பட் ஜிம்பாப்வே வந்து கண்டிப்பாக ஜிம்பாப்வேவால் இந்த இந்தியன் பவுலிங் ஆட முடியாது. அகைன் அண்ட் அகைன் அவங்களால இந்த 110 ரன்ஸையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இது நம்ம வேர்ல்ட் கப் ஸ்கிரிப்ட் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது பார்ப்போம், நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இது ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம சரி ஓகே, இந்தியன் ஜிம்பாப்வே மேட்ச் இது ஒரு ஜிம்பாப்வேக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான். செகண்ட் டைம் வின்னாகவே இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு லாஸ்ட்டாக ஒரு தோனி கேப்டனாக இருந்தப்போ தோற்றதுக்கும் இப்போ ஒரு ஏன்னா அப்போ வந்து நிறைய சின்ன பிளேயர்ஸு, ஒரு பெரிய எக்ஸ்போஜர் இல்லாத பிளேயர்ஸ். பட் இப்போ அப்படி இல்லை. எல்லோரும் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் தான். கைக்வாடு, கில்லு, ரிங்கு சிங்கு, ஜுரேலு, இவங்கெல்லாம் ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் தான். ஸோ இது ஒரு ஜிம்பாப்வே கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால தான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இதுதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.